முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஈரான் இப்போ வந்து துபாயை தாக்கியிருக்கு. ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் பார்த்துருந்தோம், அமெரிக்காவை வந்து ஈரான் நேரடியாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்போ நடக்கும் சார்? ஆக்சுவலி ஈரான் வந்து அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சில குழப்பங்களை ஏற்படுறதுக்கான வழி பண்ணது. அது இல்லாமல் சின்ன கண்ட்ரி, இது இல்லாமல் சவுதி, இல்லைன்னா லெபனான், இல்லை ஓமன், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கத்தார், இதுங்கெல்லாம் சஃபராக போகுது. நம்ம படிக்க சொன்ன சின்ன சின்ன கண்ட்ரிகள் சண்டை போட்டுக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போது. இப்போ இந்த சின்ன சின்ன கண்ட்ரிகள் சண்டையினால் சில குழப்பங்கள் ஏற்பட போது. மெயினாக துபாய்க்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ மெயினாக இந்த துபாய்க்கு பிரச்சனை இருக்கிறதா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அங்கே இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 20ஆம் தேதி வரைக்குமே ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு நிலைமை ஏற்பட போது. ரொம்ப உஷாராக இருங்க. இது இல்லாமல் ஒரு மெசேஜ் அடிக்கணும்னு நினைக்கிறது அடிக்காது. பட் அவங்க வந்து பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பத்தினால தான் இந்த பிரச்சனையை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இவங்களால எவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு இந்த தடவை. ரொம்ப ரோடு லெவல், குழந்தைகள், எவ்வளோ பசங்க, எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ இறந்துருக்காங்க. நிறைய இது இப்போ வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காம இருக்குது, தேவையான உணவுகள் கிடைக்காம இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே அதிகமாகுது. அதனால தான் அவங்க இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மெதுவாக இதோட விஷயங்கள் வெளியே வரலாம். இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்க தான் நல்லது. மெயினாக துபாய் மக்கள், துபாய், கத்தார் அண்டு சவுதி, இந்த 3 மக்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலை செய்கிற ஆட்களும் ரொம்ப கவனமாக இருங்க. சில ஆளுங்கள் நம்மளால் முடியலன்னா வந்துடுங்க. ஸோ இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் ஆகப்போகுது. பெருசாக ஆகி செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் குறையும். இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றத சொல்கிறார்.